அன்பு உள்ளங்கள் ஜன உணர்வுடன் இந்த மகிமை தாயினுடைய 547ஆம் ஆண்டு கொடியேற்ற நிகழ்விலே நாம் பங்கெடுப்போம். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் தாங்கி நம்முடைய மகிமை தாய் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தல். அன்பிலிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிவாகிய இயேசு ஆசீர் பெற்றவரும். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்கு சார்பாகவும் நம் பலவை மக்கள் சார்பாகவும் வரவேற்கின்ற வயதான எலிசபெத்தை தேடி சென்று உதவினார். கானாவூர் திருமணத்தில் பதற்ற
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களும் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, பதிப்போம். நம்முடைய எல்லா ஜெபங்களையும் நாம் தேர்ந்தெடுப்போம். கொடி பாடல். நம்முடைய ஊர் மக்களுக்காகவும் ஊரில் இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்காகவும் கடவுளுடைய ஆசீர்வாத திருப்பலிக்கு தயாராகவும் நம்முடைய வரலாற்று சிறப்பு மிகுந்த நம்முடைய பழவேற்காடு ஊரிலே இருக்கின்ற குடிகொண்டிருக்கின்ற புனித மகிமை மாதாவின் திருநாளை 547ஆம் ஆண்டு பங்கு விழாவாக இன்று கொடியேற்றி ஆரம்பிக்க இருக்கின்றோம். எங்கள் ஆலயத்தில் எங்கள் மக்களுக்காக மட்டும் ஜெபிக்க மாட்டோம். முக்கியமாக இன்று எங்களுடைய திரு அவையின் தலைவராக திருச்சபையின் தலைவராக இருக்கின்ற கத்தோலிக்க திருத்தந்தை அவர்கள் இறந்து இன்னும் விரைவிலே அவருக்கு அடக்கம் செய்யக்கூடிய நாள் இருக்கின்றது. அவர் எப்பொழுதும் அடிக்கடி சொல்வது உலக அமைதிக்காக, உலகத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சகோதர வாஞ்சையுடன் நீதி நேர்மையுடன் எல்லோரும் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இந்த விழாவாது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஏனைய மதத்தவர்கள் இங்கே வருவாங்க. இஸ்லாமிய மதத்தை சார்ந்த சகோதரர்களாக இருக்கலாம், இந்து மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், ஏன் இறைவன் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட அன்னையின் மீது கொண்ட ஒரு அன்பினாலும் பாசத்தினாலும் வந்திருக்கார். இது அன்பின் விழா, சகோதரத்தின் விழா, நீதி நேர்மைக்காக நாம் அனைவரும் அன்போடு ஒன்றாக உறவாட ஒரு வாய்ப்பினை தருகின்ற விழா.